டிஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ காய்ஸ், வணக்கம். டீம் ஒர்க்னா என்ன? மொத்தமா ஒரு டீமா சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறது பேர் தான் டீம் ஒர்க். ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஒரு டீமா இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து அதுல பங்களிப்பு கொடுத்து அதை வெற்றிக்கு எடுத்துட்டு போறது தான் டீம் ஒர்க். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயமும் அதை பத்தி தான். டீம் ஒர்க் என்னன்னு பாத்திரலாமா? இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டீமா சேர்ந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறதுக்காக போராடணும் அப்படின்றது தான் இந்த டீம் ஒர்க் போயம்ல எட்கர் ஏ கெஸ்ட் சொல்ல வர்றாரு. ஸோ என்னன்னு பாத்திரலாமா? ஒவ்வொரு லைனாவே நான் போயிடுறேன். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். அதாவது என்னன்னா, தைரியமும் திறமையும் இருக்கலாம், அதனால நீங்க ஒரு ஸ்டாரா கூட ஆகலாம். பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். ஏதோ ஒரு மூமெண்ட்ல உங்களுக்கு நல்லதாகவும் நடக்கலாம், அதே சமயம் நல்லது இல்லாமையும் போகலாம். அந்த மூமெண்ட் உங்களை டிஃபைன் பண்ணாது. நீங்க யாரு, உங்க ஸ்கில் என்னன்றது அதை டிஃபைன் பண்ணவே பண்ணாது. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. வி மஸ்ட் ஒர்க் டுகெதர் டு எ பிக்கர் ஸ்கீம். அதாவது தனியா விளையாடுறது இல்லாம சேர்ந்து விளையாடுற ஒரு கேம்ல தனித்திறமையை காட்டுறதுக்கான இடம் அது கிடையாது. அந்த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே இஸ் ஹவு டு யூ புல் வித் த டீம். எப்படி நீங்க டீமோட ஒன்னா சேர்ந்து விளையாடுறீங்கன்றத பொறுத்து தான் அந்த கேம் வின் ஆகுதா இல்லையன்றதை தெரிவிக்கும். தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஆஃப் அ ஃப்ரேம். அதாவது நீங்க திறமையை காட்டுறதுனால உங்களை திடீர்னு அவங்க பாராட்டவும் செய்யலாம், சூப்பரான்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க புகழின் உச்சிக்கு கூட போகலாம். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். நீங்க தனித்திறமையான போராடினா மட்டும் ஒரு குரூப் கேம்ல வின் ஆக முடியாது. உங்களோட சேர்ந்து விளையாடுற இன்னொருத்தனோட எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அந்த கேம் வின் பண்றீங்களா இல்லையான்றது தெரியும். ஒருவேளை நீங்க ஒன்னா சேர்ந்து விளையாடலன்னா அந்த கேம் உங்களுக்கு வின்னிங் கேமா இருக்காது. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் த செல்ஃபிஷ் ட்ரீம். தன்னோட ஸ்கோர் மட்டும் பார்க்குற ஒரு ஆளால அந்த டீமை வெற்றிக்கு எடுத்துட்டு போகவே முடியாது. இப்போ நீங்க கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன். கிரிக்கெட் ஒரு டீம் கேம். ஆனா அதுல நான் செஞ்சுரி அடிச்சா போதும்னு ஒருத்தன் விளையாடுறான்னா அந்த டீம் அங்க வின் ஆகுமா வின் ஆகாம போகுமான்றது டவுட் தான். அதே நேரம் நான் என்னோட செஞ்சுரி முக்கியம் கிடையாது, ஆனா இந்த டீம் வின் பண்ணும், அதுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்ற அந்த டீம் தான் வின் ஆகும். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். அதான் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது அந்த டீமோட ஸ்பிரிட் வச்சுதான், எல்லாரும் சேர்ந்து போராடுறத வச்சுதான் டிசைட் ஆகும். யூ மே திங்க் இட் இஸ் ஃபைன் டு பி பிரைஸ் ஃபார் ஸ்கில், பட் அ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் அந்த கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. என்னோட 4 லைன் சேர்த்து படிச்சிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. 4 லைன் சேர்த்து படிச்சா ஒரு மீனிங் கரெக்டாக கிடைச்சிடும். அதாவது உங்களோட ஸ்கில், உங்களோட திறமையை பார்த்து எல்லாரும் பாராட்டுறது தான் பெருசு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன். ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கிறத விட இன்னும் 50 அடிச்சாதான் டீமே ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கும்போது தான் இன்னும் அடிக்கக்கூடிய அந்த 50 ரன்னுக்கு எப்படி போராடலாம் அப்படின்றது தான். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மென் டு ஸ்கோர் வென் இட்ஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். எல்லாருக்குமே அந்த டே அமையாது. ஒருத்தன் 50 அடிக்கலாம், ஒருத்தனுக்கு ஒரு ரன் கூட அடிக்கலாம், ஒருத்தன் டக்குலையும் போகலாம். அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி நீங்க அவன் அந்த டீம்மேட்டோட பேசி கொஞ்ச நேரம் அப்படியே தாக்குப்பிடி இல்ல டொக்கு வை அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸ்கோர் பண்ண பார்க்கணும். இப்போ அவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கானா, நீங்க உங்களால அது விளையாட முடியலன்னா டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு அவனுக்கு எப்படி அந்த பால்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். டீமே ஜெயிக்கணும் அப்படின்னா தன்னுடைய ஸ்கோரை மட்டும் பார்க்கவே கூடாது, மொத்த டீம் வின் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பார்க்கணும். அவ்வளவுதான். இதுதான் அந்த போயம்ல சொல்ல வராங்க. எழுதினது எட்கர் ஏ கெஸ்ட். ஃபுல் நேம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் தன்னோட சின்ன வயசுலயே, அதாவது 14 வயசுலயே போயம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது யாருக்குன்னா டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்காக இவர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல 6 வயசுலயே ஒருத்தங்க எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவர் எழுதினது கிட்டத்தட்ட ஒரு 300 நியூஸ் பேப்பர் கிட்ட பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் எல்லாரும் த போயட் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களோட கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட கவிஞர் தமிழ்நாட்டில் யாரை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவருக்கு போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன்ற டைட்டில் கொடுக்குறாங்க. இந்த டைட்டில் வாங்கின ஒரே ஆளு இவர் தான். இவரோட போயம்ல என்ன இருக்குன்னா, இன்ஸ்பிரேட் பண்ற மாதிரியும் டெய்லி லைஃப்ல எப்படி பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றத பத்தியும் இவரோட போயம்ஸ் இருக்கும். அடுத்து கிளாசரி என்னன்னு பார்த்தலாம். டீட்னா ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீம்னா பிளான் பண்ணி பண்றது. ஃபேம்னா க்ளோரி, ஃபேம்னா புகழ். இது மேட்னா கம்பேனியன், பார்ட்னர், அதாவது கூட இருக்கிறவங்க. ஸ்பிரிட்னா வில், டிட்டர்மினேஷன். அப்படின்னா என்னன்னா கடைசி வரைக்கும் போராடுற அந்த ஸ்பிரிட். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம போராடுறோம் இல்லையா குரூப் 2க்கு, அதுதான் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கோங்க, எப்படி நமக்கு உதவியா இருக்கும். அடுத்து ஓவர் அப்படின்னா ஓவர் அப்படின்றதோட போயட்டிக் அப்ரிவேஷன் தான் அது.
கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார்? டீம் ஸ்பிரிட். ரைட் த ரைம் ஸ்கீம் ஃபார் த above lines. ரைம் ஸ்கீம்னா என்னன்னா, இப்போ கடைசி வார்த்தை இல்லைன்னு பாருங்க. ஸ்கோர், ஓவர். இங்கே சீமு, டீமு. இப்படி இப்போ ஸ்கோர் ஓவரா இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சீம் டீமா இதை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரைமிங் ஸ்கீம் எப்படின்னு பார்க்கணும்னா ஏபி ஏபி. whom does they refer to? தேன்னா நம்மளை பாராட்டுறாங்கல்ல அவங்க. which line talks about the team spirit? டீம் ஸ்பிரிட் பற்றி எது பேசுது? பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யூர் ரன்னிங் மேர் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். அதை வச்சு பிக் த ரைமிங் வேர்ட்ஸ். இதுலேருந்து ரைமிங் வேர்ட் பார்க்கலாமா? கிரேட்டு, மேட்டு, ஃபேமு, கேமு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.